بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار
ذلك الفوز الكبير إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب அல்லாஹ்வை விட்டும் திருப்பிக் கொள்கிறான். இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைகிறான். இதுதான் தெளிவான நஷ்டமாகும். அவன் அல்லாஹ்வை அன்றி தனக்கு தீங்கிழைக்க முடியாததையும் இன்னும் تحتها الأنهار محلب ولؤلؤا ولباسهم فيها حرير وهدوا إلى الطيب من القول وهدوا إلى صراط الحميد. நமதூர் வீக்கலத்தூர் மில்லத்தினருடைய புஸ்ரா சேவை சங்கத்தின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கிறது. ஜமாத்தார்கள் அனைவர்களும் சபையை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு என்றே தொடங்கிடும் போது இனிமை இனிமை சேரும். அந்த வல்லோனை போற்றி வணங்கிடும் போது நலமும் நலமும் கூடும். அல்லாஹு என்றே தொடங்கிடும் போது இனிமை இனிமை சேரும். அந்த வல்லோனை போற்றி வணங்கிடும் போது நலமும் வளமும் கூடும்.
நமக்கென உலகை தந்தன நிறவன் வழங்கிடச் சொன்னானே. நானும் ஆதம் நல்வாழ் பிள்ளைகளை பொறுத்து அருணலை பொழிந்தானே. அனல் இருந்துட்ட இப்ராஹிம் நபியை காத்திரம் புரிந்தானே. போற்றுவோம் இறையோனை போற்றுவோம், வாழ்த்துவோம் வல்லோனை வாழ்த்துவோம். அல்லாஹு என்று தொடங்கிடும் போது இனிமை இனிமை சேரும், அந்த வல்லோனை போற்றி வணங்கிடும் போது நலமும் வளமும் கூடும். ஐயப்ப நபியை மாட்டிய நோயை தீர்த்தரும் புரிந்தானே. மூணில் வயிற்றில் இருந்துட்ட யூனுஸ் நபியை மீட்டானே. மூசா நபிகளை துரத்திட்ட பழையை மூங்கிட வைத்தானே. ஈசா நபியை விண்ணில் உயர்த்தி வேடிக்கை செய்தானே. போற்றுவோம் இறையோனை போற்றுவோம், வாழ்த்துவோம் வல்லோனை வாழ்த்துவோம். அல்லாஹு என்று தொடங்கிடும் போது இனிமை இனிமை சேரும், அந்த வல்லோனை போற்றி வணங்கிடும் போது நலமும் வளமும் கூடும். குகைவனும் நபிகள் இறைவன் படையிடம் காத்தானே. ஈடனையற்றவன் என்றும் இருப்பவன் இறைவன் அவன்தானே. காற்றையும் மழையும் படைத்தவன் அவனே காத்து புரிந்தானே. ஞானத்தை அளித்த வல்லவன் அவனே பேரருள் புரிந்தானே. போற்றுவோம் இறையோனை போற்றுவோம், வாழ்த்துவோம் வல்லோனை வாழ்த்துவோம். அல்லாஹு என்று தொடங்கிடும் போது இனிமை இனிமை சேரும், அந்த வல்லோனை போற்றி வணங்கிடும் போது நலமும் வளமும் கூடும். கேட்பதற்கு வாரி வணங்கும் கிருபையாளன் இறைவன், அவன் ஆட்சி தன்னை மறந்த நெஞ்சம் வாடலான மனிதன். கேட்பவர்க்கு வாரி வழங்கும் கிருபையாளன் இறைவன், அவன் ஆட்சி தன்னை மறந்த நெஞ்சம் வாழலாகும் மனிதன். மனமே மனமே நீ இன்று யோசித்து பாரு, ஏன் மறந்தாய் மறந்தாய் நீ உனக்கு குறையென கூறு. நீ இறைவனை கேளு மரமே உணவாளு, நீ இறைவனை கேளு மனம் இறைவுடன் வாழு. கேட்பவர்க்கு வாரி வழங்கும் கிருபையாளன் இறைவன், அவன் ஆட்சி தன்னை மறந்த நெஞ்சம் வாழலாகும் மனிதன். முடங்கி முடங்கி அடங்கு மூச்சில் வாழ்வில் அர்த்தம் உள்ளதோ, தினம் முயன்று முயன்று உயர்வும் மனிதன் வாழ்க்கை வாழாகும் மனிதன். துக்கம் என்றும் சோகம் என்றும் சொல்லி நின்றோர் என்றும் வெட்கமே. நீ தூய நெறியில் வாழும் முறையில் தோன்ற வேண்டும் இன்பம் சொர்க்கமே. ஞானவேதம் இருந்தும் நபியின் போதம் இருந்தும், ஞானவேதம் இருந்தும் நபியின் போதம் இருந்தும், ஈனமாக புலம்பி அழுதல் எந்த வகையில் நியாயம். ஈனமாக புலம்பி அழுதல் எந்த வகையில் நியாயம். கேட்பவர்க்கு வாரி வழங்கும் கிருபையாளன் இறைவன், அவன் ஆட்சி தன்னை மறந்து நெஞ்சம் வாழலாகும் மனிதன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புஸ்ரா நல அறக்கட்டளையின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு மரியாதைக்குரிய ஓய ஆரிஃப் இந்த புஸ்ரா நல அறக்கட்டளையின் அமைப்பாளர் அவர்களை தலைமையேற்று தருமாறு மிக அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். இதை நான் வழிபடுகிறேன். மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் எம் பஷீர் அஹமது ரப்பானி
இமாம் தைக்கா பள்ளிவாசல் அவர்கள் கிராத்து ஓதி இந்த சபையை துவக்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أئذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்தபடியாக இந்த புஸ்ரா சங்கத்தின் பொருளாளர் எம் ஜியாவுல் ஹக் அவர்கள் வரவேற்பினை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. புஸ்ரா நல அறக்கட்டளையின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மலர் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் புஸ்ரா நல அறக்கட்டளையின் அமைப்பாளர் முகமது ஆரிஃப் அவர்களை என் சார்பாகவும் புஸ்ரா நல அறக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவை கிராத் ஓதி துவங்கி வைத்த மௌலாவி ஹாஃபில் எம் பசீர் அகமது அவர்களை என் சார்பாகவும் புஸ்ரா நல அறக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் புஸ்ரா நல அறக்கட்டளையின் மார்க்க ஆலோசகர் மௌலாவி எம் நூருல்லா ஹஜ்ரத் அவர்களை என் சார்பாகவும் புஸ்ரா நல அறக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியினை முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருக்கும் ஹாஜி ஏ கமால் பாஷா, ஹாஜி எம் எஸ் ஷேக் மொய்தீன், MP அலிராஜா, TSC லியாக்கத்லி, EG முகமது அவர்களை என் சார்பாகவும் புஸ்ரா நல அறக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன்.
இவ்விழாவிற்கு வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்துள்ள AM இஸ்மாயில் அவர்களையும் மௌலாவி A அஷ்ரப் அலி அவர்களையும் என் சார்பாகவும் புஸ்ரா நாளாரக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவின் சிறப்பு அம்சமான சிறப்பு மலரை வெளியிட வருகை புரிந்துள்ள டாக்டர் K ராஜமுகமது அவர்களை என் சார்பாகவும் புஸ்ரா நாளாரக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்துள்ள மௌலானா மௌலவி M ஷேக் மொய்தீன் அவர்களை என் சார்பாகவும் புஸ்ரா நாளாரக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். கோவை ஜெய்னுல் ஆபிதீன் அவர்களை என் சார்பாகவும் புஸ்ரா நாளாரக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றியுரை கூறும் A சாதிக் பாஷா அவர்களை என் சார்பாகவும் புஸ்ரா நாளாரக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஜமாத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவர்களையும் என் சார்பாகவும் புஸ்ரா நாளாரக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சங்கத்தின் நலன்களையும் சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தலைமை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய OA ஆரிஃப் அவர்கள் நமக்கு முன்னால் விளக்கி கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த துபாய் சங்கம் துவக்கப்பட்டு துபாயில் 1997 முதலாக ஒரு 10 நபர்களை கொண்டு துவக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்று நல்ல விதமாக வளர்ந்து 15வது ஆண்டை தொட்டு இருக்கிறது. இப்பொழுது இதற்கு 3 இடங்களில் கிளைகள் உருவாகி இருக்கின்றன. ஒன்று அபுதாபி, மற்றொன்று குவைத். இன்ஷா அல்லாஹ் இது மேலும் வளர உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் எல்லாம் எங்களுக்கு துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக களத்தூரில் துவங்கப்பட்டது 2001 தான். அதற்கு பிறகு பெண்களுக்காக வேண்டி தையல் பயிற்சி கல்வி புஸ்ரா மூலமாக நியமப்பட்டது. பொம்மை தயாரிக்கும் இதுக்கும் பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அதற்கும் 6 பேர் தான் வந்தார்கள். திருச்சிக்கு சென்று திருச்சியில் நமது முஸ்லிம் பெண்களிடமே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களை கொண்டு போய் 1 மாத காலம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது. மீண்டும் இங்கே நம்ம ஊரில் எல்லாரையும் கூட்டி ஒரு மீட்டிங் போட்டு அவர்களை எல்லாம் இந்த பொம்மை கற்றுக்கொள்ள வீட்டு தொழில் எல்லாருக்கும் இது பிரியம் இருந்தால் யார் வேண்டாலும் வந்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதற்கு ஏற்பாடு செய்தோம். யாரும் இதற்கு முன் வரவில்லை. அதற்கு பிறகு மதுரையில் இருந்து ஒரு மாஸ்டரை கூட்டு வந்து ஊதுபத்தி, சாம்பிராணி, மெழுகுவர்த்தி, சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வீட்டிலேயே இருந்து பெண்களுக்கு சுய உதவியா செய்யலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணோம். அதற்கும் நமது ஒரு பெண்கள் யாருமே இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ஆனால் மகளிர் அணியில் 60 பேர் சேர்ந்து மெம்பராக இருந்தார்கள். இன்று மகளிர் அணியை இல்லாமலாகிவிட்டது. இன்று இளைஞர்கள் தான் நம்ம அதிகமாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இன்னும் பல நல்ல காரியங்கள் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். பொதுமக்களும் ஜமாத்தார்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து மேலும் நிஸ்வான்களுக்கு உதவிகளை செய்வதற்காகவும் இதே போல நமது ஊரில் முதலாக வட்டி இல்லா கடன் திட்டம் துவங்க வேண்டும் என்ற ஒரே முயற்சியில் வட்டி இல்லா கடனையும் தொடங்கி இன்ஷா அல்லாஹ் அது நல்ல முறையில் இப்போ சென்று கொண்டிருக்கிறது. வட்டி இல்லா கடனில் யார் யார் பயனடைகிறார்களோ மேன்மேலும் அவர்களை பயனடையுமாறும் சங்கத்தின் உறுப்பினர்கள் மேலும் அதற்கு பண்டு நிதியை ஒதுக்கி அதிலிருந்து இன்னும் நிறைய பேர்களுக்கு சேவை செய்ய வேண்டுமாய் சங்க உறுப்பினர்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதற்கு மேலும் பேச வேற இல்லாததால் இன்ஷா அல்லாஹ் நமது ஜமாத்தார்களும் பெரியோர்களும் பேசுவார்கள் என்று கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புஸ்ரா நல அறக்கட்டளையின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மலர் வெளியீட்டு விழா சிறப்பாக முடிவுற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தமாக நமது அறக்கட்டளையின் அமைப்பாளரான ஓஏ ஆரிஃப் அவர்கள் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்று வர முடியவில்லை என்று முன்கூட்டி அறிவித்திருந்தார். ஆனால் இன்று போல் விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அவர்